ஹாய் உறவுகளே! இந்த வீடியோ வந்து நாங்க போடக்கூடாதுன்னு தான் நெனச்சோம். அப்புறம் தான் யோசனை பண்ணோம். இந்த வீடியோ போட்டாக்கா நெறைய பேரு யூஸ் ஆகும். நெறைய பேர் வீடு கட்டுவாங்க. அதுக்கு டைல்ஸ் ஒட்டுவாங்க. அது டைல்ஸ்ல என்ன மிஸ்டேக்குன்னு எங்களுக்கு இந்த வீடு கட்டும்போது தெரியாது. ஒரு நிமிஷம் இந்த வீடியோ கீழ பாருங்க டைல்ஸ. அப்புறமேட்டு சொல்றோம். வீடியோ வந்து நீங்க முழுசா தள்ளி விடாம பார்த்தா தான், நாங்க என்ன சொல்ல வரோம், இந்த டைல்ஸ் எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு புரியும். ம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் நீங்க வீடு கட்டும்போது இல்ல தெரிஞ்சவங்க வீடு கட்டுவாங்க. நாங்க ஏமாந்த மாரி நீங்களும் நீங்க ஏமாற மாட்டீங்க. ஏமாறக்கூடாது. அதுக்கோசரம் தான் இந்த இந்த வீடியோ. வீடியோ போட்டுருக்குறோம். பாருங்க கீழ. பாருங்க எப்படி இருக்குன்னு. சரியா ஒட்டலினாக்கா, இந்த மாரி சொல்லுங்க. நல்லா உடஞ்சிக்கிட்டு வந்துரும். காத்து உள்ள புகுந்து இதாயிருமாமா. ஏரு ஏர் வந்து ஏரு எல்லாமே உள்ள பூந்தா இப்ப ஒரு டைல்ஸ் பூந்தாலும் ஒரு டைல்ஸ்ல புகுந்தாலும், வீடு ஃபுல்லுமே ஒரு டைல்ஸ்ல காத்து புகுந்தாலும், ஓப்பன் ஆனாலும் வீடு ஃபுல்லுமே மாத்தி ஆகணுமாமா. இது வந்து புதுசு இல்ல. இது ஏற்கனவே இன்னொரு ரூம்ல ஓப்பன் ஆயிடுச்சு. அது ஃபுல் டைல்ஸ். வாங்க. ஓ இந்த ஃபுல் டைல்ஸ். உள்ள பாருங்க. முழுசா பாருங்க. எப்படி எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அது பூராமே எடுத்து தான் ஆகணும். எடுத்துட்டு எடுத்துட்டு மறுபடியும் இந்த காரையை உடைச்சிட்டு மறுபடியும் வந்து இந்த டைல்ஸ் போடணுமாமா. வாங்க அந்த ரூம் தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல வந்து நாங்க வீடு கட்டி ஓ அங்கே நாங்க வீடு கட்டினோம். வீடு கட்டி வந்து 8, 9 வருஷம் ஆகுது இந்த வீடு கட்டி. நாங்க வீடு கட்டும்போது கடனை வாங்கி தான் வீடு கட்டினோம். கடன்ல தான் வீடு கட்டிட்டு இருந்தோம். அப்ப கடைசியா வந்து டைல்ஸ் போடுறதுக்கு பணம் இல்ல. அப்ப என்ன பண்றது மண்ணுக்காரிலேயே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தாக்கா எப்படி அதாவது டைல்ஸ் ஒட்டுற ஐடியால தான் நம்ம இருந்தோம். அதனால வந்து ஏன் போய் மேல கார போட்டு இருக்கணும்னா அப்படின்னு 2 செலவா இருக்கணும் அப்படின்னு நெனச்சோம். அப்புறம் யோசனை பண்ணிட்டு சரி செலவோட செலவா, கடனோட கடனா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்த்தீங்களா? அந்த மாரி கடனோட கடனா வாங்கி இந்த வீட்டோட பத்திரத்தை அடமானம் வச்சு 2 லட்ச ரூபா ஆகும்னாங்க எல்லாம் இது பண்றதுக்கு. மறுபடியும் ஒரு அந்த வீட்டோட பத்திரம் வச்சு டைல்ஸ் எல்லாம் ஒரு அப்போ வந்து எங்களுக்கு டைல்ஸ் பற்றி தெரியாது. டைல்ஸ் நல்ல டைல்ஸ் வாங்கணும்பாங்க. ரொம்ப மட்டம் வாங்கிடாதீங்கன்னு ஓரளவுக்கு குவாலிட்டியான டைல்ஸ் தான் வாங்கணும். இந்த ஒட்டுறவங்க என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சரியா ஒட்ட மாட்டாங்களாமா. அது வந்து நல்லா ஒட்டுறவங்களா பார்த்து விடணுமாமா. நாங்க ஃபர்ஸ்ட்டு வீடு கட்டினோம். அப்போ வந்து டைல்ஸ்னா எங்களுக்கு தெரியாது. காரையோட காரையா ஒட்டுவாங்க. அது எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு வராது. வராதுன்னு நாங்க நிம்மதியா இருந்தோம். கடன் வாங்கி ஓட்டுனோம். அப்புறமேட்டு 5 வருஷம் ஆச்சு. ஆ 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆகுதுன்னா, அப்பயும் கடன் கட்டிட்டு இருந்தோம். நைட் ஒரு நைட்டா வேலை செஞ்சுக்கிட்டு, கஷ்டப்பட்டுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா கடன் கட்டிட்டு, அப்புறம் வந்து பெயிண்ட் அடிச்சோம். பெயிண்ட் அடிக்க அப்ப சீட் தான். அப்பயும் கடன் தீரல. சீட் எடுத்தோம். சீட் எடுத்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சோம். சரி பெயிண்ட் அடிச்சுட்டா கொஞ்சம் நீட்டா இருக்கும் நீட்டா பார்க்கறதுக்கு. இருக்கணுன்ட்டு ஒரு 10 வருஷம் தாங்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னு நாங்க நெனச்சுட்டு சரி அப்புறம் பெயிண்ட் பட்டி அடிச்சோம். பார்த்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அதுக்கே 80, 70, 80,000 ஆயிடுச்சு. ஆ பாருங்க. நாங்க வீடு கட்டும்போது பட்டி அடிக்கல. சரி நீட்டா அடிக்கிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு இந்த மாதிரி பட்டி பார்த்து பெயிண்ட் எல்லாம் நீட்டா அடிச்சிட்டோம். சரி இன்னும் கொஞ்சம் தான் கடை இருக்கு. சரி இந்த கடன் தீர்த்துட்டாக்கா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குன்ட்டு பெயிண்ட் அடிச்சு முடிச்சோம். அடிச்சு முடிச்சு மக்கா நல்லா நாயி. வீடெல்லாம் சுத்தம் பண்ணோம். அப்ப என்ன பண்ணது இந்த வெயிட்டெல்லாம் கொண்டு போய் அந்த ரூம்ல வச்சோம். ஆனா 5 வருஷம் முன்னாடியே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஆடிச்சு. ஆனா டைல்ஸ் ஒட்டவும் சரியா ஒட்ட மாட்டாங்க. கொஞ்சம் ஆடும் அப்படின்னு அது நினைச்சாங்க. இந்த அளவுக்கு மணாலும் ஆனா எந்திரிக்காது. எந்திரிக்காதுன்னு அது தெரியாது. அப்புறமேட்டு அந்த ரூம்ல வெயிட் கொண்டு போய் வச்சுட்டு பெயிண்ட் அடிச்சு எல்லாம் சுத்தம் இந்த பண்ணி வெயிட்னா பிரிட்ஜு இந்த மாதிரி கிரேடு இந்த பீரோலாம் மாதிரிலாம் வந்து அந்த அந்த ரூம்ல ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டோம். வச்சோம். அந்த ரூம்ல தான் கொஞ்சம் எச்சா ஆடிச்சு. அதனால அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இதை கொண்டு வந்து அப்புறம் அதில் பெஞ்சு போட்டு பெயிண்ட் அடிச்சாங்க. அடிச்சு அப்பாடான்னு முடிச்சுட்டு உட்காரலான்னு வந்தா ஒரு 2 நாள்லயே 2 நாள் கூட இல்ல மக்கா நாளே. மக்கானால பொட பொட பொடன்னு அப்படியே பலூன் மாதிரி இது போயிடுச்சு. கூட பரவாயில்லைங்க. இது இந்த ரூம்ல அப்படியே அப்படியே பலூன் நாட்டு மேல இருந்துச்சு. எல்லாமே என்னால அது ஊத்திருச்சு. இப்படி ஆகி போச்சு. நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டி கடன் வாங்கி வீடு கட்டினா இப்படி டைல்ஸ் அவ்வளவு வந்து குறையா ஆயிப்போச்சுங்க ஆமா. இப்ப. அப்புறமேட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது இது ஒரு சரியா இதுல சரியா ஒட்டலினா ஒரு இதுல ஏர் புகுந்துட்டா ஆ, ஒரு கல்லுல ஒரு கல்லுல பூந்து ஏர் ஏற பூந்து வெளியே வந்துருச்சுன்னா அது வீடு ஃபுல்லுமே ஃபுல்லுமே பூந்து போயிடும் பூந்துருமாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு நல்லா டைல்ஸ் ஒட்டுறவங்க கிட்ட விசாரிக்காட்டியும் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒட்டுறவங்க சரியில்லைன்னா இந்த மாதிரி யாரும் பூந்துக்கும். அதாவது இந்த பேஸ்ட் அதெல்லாம் டைல்ஸ் போட்டு ஒட்டுவாங்க. ஆ, ஆனா அதெல்லாம் வந்து சரியா அதெல்லாம் சரியா வந்து சரியா போடல. அவங்க என்ன என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பண்ணல அப்ப ஒட்டும் போது அவனுங்க வந்து அது எதோ பிரச்சனையில இருந்திருப்பான்னு இருக்கு. வர்றதும் போறதும் நாங்களும் பார்த்து ஒட்டுங்கப்பா நல்லா ஒட்டுங்கன்னு தான் சொன்னோம். சரி இந்த பிரச்சனை வராதுன்னு தெரியாது. அப்புறம் பார்த்தாக்கா அது மறுநாள் ஆகிப்போச்சு. மறுபடியும் 5 வருஷம் ஆகிப்போச்சுல. அவன் ஃபோன் நம்பர் இல்ல ஒன்றும் இல்ல. வேற டைல்ஸ் ஒட்டுறவங்க தான் கூப்பிட்டோம். அப்புறமேட்டு
ஒட்டி அதை எல்லாம் அந்த இடத்துல இடிச்சாக்கா வீடு ஃபுல்லும் வந்து காற்று பூந்துக்கும். காத்து பண்ணுவோம். அப்புறம் சரி இந்த ரூம்ல மட்டும் நம்ம ஒட்டிக்கலாம், அந்த ஒரு ரூம் மட்டும் ஒட்டிக்கலாம், இங்கதான் பரவாயில்ல நல்லதா இருக்குது அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் பார்த்தா வாசப்படி வரைக்கும் அது பேக்க இது வரைக்கும் வந்துருச்சுங்க. இது வரைக்கும் டைல்ஸ் வேறையா இருக்கும். அந்த டைல்ஸ் அந்த டைல்ஸ் இல்ல அப்ப வேறையா இருக்கு பாருங்க. 5 வருஷம் கழிச்சு வரும்போது டைல்ஸ் வேறையா இருந்துச்சு. சரி போய் பத்தி ஒட்டிக்கலாம். அப்போ அந்த டைல்ஸ்காரர் சொன்னாங்க இந்த மாதிரி இது ஃபுல்லுமே நீங்க எடுத்துட்டா வீடு ஃபுல்லுமே நீங்க எடுத்தாதான் ஒரு பிரச்சனை வராது அப்படின்னாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், ஏற்கனவே கடன் இருக்கு, அந்த கடனோட கடனை சீட்டு எடுத்தாலும் அதுவும் கடன் தான். அது எடுத்து பெயிண்ட் அடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் இந்த மிஸ்டேக்னாக்கா இன்னும் மறுபடியும் பெயிண்ட் மிஸ்டேக் ஆயிடும். அதனால அவங்க கிட்ட நீங்க அந்த ரூம் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ரெடி பண்ணுங்க, அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், கடனை கட்டிட்டு அப்புறம் கட்டிக்கலாம், இது பண்ணிக்கலாம்னு நாங்க சொல்லிட்டோம். அப்புறமேட்டு சேர்ந்து அவர் அந்த வாசப்படிக்கு எடுத்துட்டாரு. கரெக்டா ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாசப்படி வரைக்கும் எடுத்தாரு. இந்த வாசப்படி வரைக்கும் எடுத்தாரு. எடுக்கணும்னா அப்பயும் இங்க வருது, உடனே இது எந்திரிச்சிச்சு. அதை எடுத்ததையுமே இது எந்திரிச்சு எடுக்க அவர் என்ன பண்ணாங்க, ரெண்டு பக்கம் மண்ணு மூட்டை வச்சு இந்த இதுலயும் மண்ணு மூட்டை எல்லாம் வச்சு 4-5 மூட்டை வச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து அது எடுக்கலாமா அந்த கொத்தணும், அந்த கீழே இருக்கிற அந்த காரை அங்க பாருங்க, அது மறுபடியும் வந்து கொத்தி போடணும். இப்ப மறுபடியும் நான் பழையபடி ஆட்டோம் அந்த காரை இந்த காரையெல்லாம் பூசண காரையெல்லாம் எடுத்துட்டு தான் பூசண காரையெல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு உடச்சி எடுக்கணும். நல்லா மிஷின் விட்டு உடச்சி எடுக்கணும். நம்ம அதெல்லாம் உடச்சி எடுத்து டைல்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம காரை போட்டு மறுபடியும் மேல டைல்ஸ் வச்சு நம்ம ஒட்டணும். இன்னும் ஏகப்பட்ட செலவு போயிடுது. அப்புறமேட்டு சரின்ட்டு அப்படின்னு ஒட்டியாச்சு. இப்ப வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும், 3 வருஷம் அதனால ஆயிப்போச்சு. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நேற்று வந்து படப்படன்னு எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அதுலேயும் கை வைக்க முடியாது. இப்போ வந்து அதில் கல்லெல்லாம் தூக்கி போடணும், அதுலேயும் நடக்க முடியாது, காலு கிழிச்சு விட்டுரும். எப்போ செப்பல் போட்டு தான் வந்துட்டு, அதனால தான் செப்பல் போட்டுக்கிட்டு உள்ள போனோம். செப்பல் எல்லாம் போட மாட்டோம், காலு கிழிச்சு விட்டுருக்கோம், செப்பல் போட்டோம். அப்புறமேட்டு இது வந்து இது அதரம். இப்போ இதுவும் ஒப்பில தான் இருக்கு, ஃபுல்லுமே வந்து என்னைக்கு வேணா இது ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அதை பத்தி சுத்தம் பண்ணி ஐடியா பண்ணணும். நீங்க ஏதாவது வீடு கட்டினாங்க இந்த பிரச்சனை எல்லாம் வரணும், நல்ல டைல்ஸ் ஒட்டல பார்த்து கொடுங்க. கூடயே இருந்து எப்படி ஒட்டுறாங்க, நல்லா செய்யறாங்க, வேலை நைட்டா செய்யறாங்க பாத்துக்குங்க. நீங்க இல்லைன்னா மறுபடியும் நாங்க வந்து டைல்ஸ் ஒட்டுறீங்க நம்பிக்கை வச்சு நாங்க வெளியே வேலைக்கு போயிருவோம். அந்த மாதிரி போன் எல்லாம் எங்க கிட்ட இல்ல. அப்ப இந்த வீடு கட்டும் போது நாங்கெல்லாம் சாதா போன் தான் வச்சிருக்கோம், பட்டன் போட தான் இருக்கும். டைல்ஸ் பத்தி சுத்தமா தெரியாது, ஒட்டிட்டாக்க பிரச்சனை எல்லாம் நினைச்சோம். ஆனா மறுபடியும் இப்ப 2 செலவு இப்ப அதுல ஒரு 20,000 பக்கம் அதுலயே ஒட்டுறோம். அது ஆயிடுச்சு. அப்போ செலவோட செலவா அது கடனோட கடனா அதுவும் ஆச்சு. இப்ப 3 வருஷம் தான் இதுவும் டொம்பு டும்பு சவுண்ட் வரும் தட்டினாக்கா. ஆனா இதுவும் இது ஏற பூந்துச்சு சவுண்ட் வரும். ஆனா இப்போதைக்கு இருக்குன்னு விட்டுருக்குறோம். மறுபடியும் வேற மறுபடியும் 1.5 லட்சம் ரூபாய் பக்கம் செலவு பண்ணி இது பண்ணணும். அதனால இந்த வீடு கட்டணவங்களும் சரி, நீங்க இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கவங்களும் சரி, இந்த மாதிரி உஷாரா பார்த்து இது பண்ணிக்கங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டோம். இது வந்து சும்மா எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கோசரம் நான் போடல. நாங்க ஏமாந்த மாதிரி நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி நீங்க கஷ்டப்படுறீங்க. ஏன்னா அந்த வீடு கட்டி அவங்க வேலை செய்யற ஒரு அசால்ட்ல இப்ப நமக்கு தான் ஒரு 2 செலவா இருக்குது. கடன் வாங்கி நம்ம வீடு செய்யறோம். அவங்க என்ன அவங்களே வேலை செஞ்சுட்டு போயிடுறாங்க. நாங்க வந்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அந்த தொழில் வந்து நம்ம சுத்தமா செய்யணும் அப்படின்னு ஒரு நினைக்க மாட்டேங்கிறாங்க சில பேரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது இந்த மாதிரி ஆச்சுன்னா இது வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு அதாவது இது வந்து நிறைய கலவை போட்டு அந்த டைல்ஸ்ல வந்து ஒரு பேஸ்ட் ஆட்டு நல்லா இருக்குனாக்கா நல்லா இருக்குமாமா. இதுல பேஸ்ட் கூட உரசன மாதிரி தெரியல, அப்படியே வச்சு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க அரைக்குறையா செஞ்சுட்டு. அதனால நீங்க இந்த மாதிரி உஷாரா நீங்க வந்து இது பண்ணிக்கோசரம் நாங்க இந்த வீடியோ போடுறோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ நிறைய பேத்துக்கு. அப்பதான் நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாறாம புதுசா வீடு கட்டுறீங்க சரி, இல்ல டைல்ஸ் புதுசா ஒட்டலாம் அப்படின்னு ஐடியா பண்றீங்க சரி, இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷேர் பண்ணுங்க. சரி பாய்ங்க.